ஆனா பெண்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்து பிரதித்துவம் கொடுத்திருக்கோம். சமூக நீதி சொல்றீங்களே, இன்னைக்கு கனிமொழியை தவிர வேற யார் அங்க உட்கார முடியுது சபையில? துணை பொதுச் செயலாளரும் அவங்கதான், பெரியார் விருது கொடுத்தாலும் அவங்கதான், எம்பி ஆனாலும் அவங்கதான், மத்திய மந்திரி ஆனாலும் அவங்கதான். அவங்க வீட்டுல இருக்கிறவங்க தான். இதுதான் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு. தமிழக கண்ணுக்கு தெரியலையா உங்களுக்கு? எத்தனையோ வாரிசு தவிர்த்து எந்த பொண்ணு சொல்லு? உங்களை மாதிரியே என்ன மாதிரியா இல்ல இவங்க மாதிரி யாராவது ஒருத்தர் இருக்காங்க சொல்லுங்க. எந்த பின்புலம் இல்லாத அடையாளம் இல்லாத பெண்களை கொண்டு வந்து பயிற்சி கொடுத்து நிர்வாகியாக்கி எம்எல்ஏ ஆக்கி எம்பி ஆக்கி அமைச்சராக்கி பார்த்தது. இன்னைக்கு பொதுக்குழுல முன்வரிசையில் இருக்கிறதெல்லாம் யாரு? சரோஜா மேடம் யாரு? ராஜலட்சுமி மேடம் யாரு? மரகதம் யாரு? சித்ரா மேடம் யாரு? பட்டியலின பெண்களே முதல் வரிசையில் உட்கார வச்சிருக்கோம். எப்பயோ இல்ல 20 வருஷம் 30 வருஷம் கதல இப்ப நடந்த பொதுக்குழுல யார் முன்வரிசையில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க? அவங்களுக்கு எல்லாம் எந்த பின்புலம்? யாருடைய பிள்ளைகள் வந்தாங்க? என்ன அடையாளத்துல வந்தாங்க? வாரிசு அடிப்படையில எல்லாரும் இப்ப தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் யாரு? கீதா ஜீவன் யாரு? பூங்கோதை யாரு? சொல்லுங்கப்பா. கனிமொழி சாமு யாரு? இன்னாருக்கு இன்னார் பிள்ளை மகனோ மகளோ இருந்தாதான். அப்புறம் என்னப்பா இது? பெண்ணுரிமை, பெண்களுக்கு முக்கியத்துவம். அப்ப பெண்கள் ஓட்டு உங்களுக்கு கேடு. ஒரு பக்கம் திட்டங்கள் ரீதியா கொண்டு வந்த ஏராளமான திட்டங்களை நிறுத்திட்டீங்க. இன்னொரு பக்கம் கொள்கை ரீதியா பெண்களுக்கு முக்கியத்துவமே இல்லாம இருக்கு. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்டுப்பா. சுப்புலட்சுமி ஜெகதீச கலைஞர் இருந்த போது அந்த அம்மாக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருந்தாரு துணை பொதுச். எதுக்கு அந்த அம்மா வெளியே போறாங்க? எதுக்குப்பா வெளியே போறாங்க?